நயவஞ்சகர்கள் அதை அறிந்து கொள்ள மாட்டார்களா? இந்த ஆயத்து அப்துல்லா பின் உபை பற்றி இறக்கப்பட்டது. சூரத்துல் அல் முனாஃபிகூன் முதல் பார்ட்டில் இதனுடைய சம்பவத்தை பற்றி சொல்லியிருக்கிறேன். அதுக்கு அடுத்த வசனம் உயர்ந்தோனாகிய அல்லாஹ் தனது நம்பிக்கையுள்ள அடியார்களை தன்னை அடிக்கடி நினைவு கூறுமாறு தங்களது சொத்துகளிலும் பிள்ளைகளும் மிதமிஞ்சி மூழ்கி விடுவதன் மூலம் தன்னை நினைவு கூறுவதிலிருந்து திசை திருப்பப்படாமல் இருக்குமாறு கட்டளையிடுகிறார். இந்த உலக வாழ்க்கையிலும் அதன் இன்பங்களில் மூழ்கி எந்த காரணத்திற்காக அவர்கள் படைக்கப்பட்டார்களோ அந்த அல்லாஹ்வின் வழிபாட்டிலிருந்தும் அவனை நினைவு கூறுவதிலிருந்தும் திசை திருப்பப்பட்டவர்கள் நஷ்டவாளிகளில் அடங்குவார் என்று அல்லாஹ் அவர்களுக்கு தெரிவிக்கிறார். அவர்கள் மறுமை நாளில் தங்களையும் தங்கள் குடும்பத்தாரையும் இழந்து விடுவார்கள். அல்லாஹ் தனது பாதையில் செலவு செய்யுமாறு நம்பிக்கையாளர்களை ஊக்குவிக்கிறார். யா அய்யுஹல்லதீன ஆமனூ லா துல்ஹிக்கும் அம்வாலக்கும் வலா அவுலாதக்கும் அன் திக்ரில்லாஹ் வமன் யஃபல் ذلك فأولئك هم الخاسرون. நம்பிக்கை கொண்டவர்களே, உங்கள் செல்வங்களும் உங்களுடைய மக்களும் அல்லாஹ்வின் நினைப்பை விட்டு உங்களை பராமுகமாக்கி விட வேண்டாம். எவர் இவ்வாறு செய்கிறாரோ நிச்சயமாக அவர்தாம் நஷ்டமடைந்தவர்கள். وَأَنْفِقُوا مِمَّا رَزَقْنَاكُم مِّن قَبْلِ أَن يَأْتِيَ أَحَدَكُمُ الْمَوْتُ فَيَقُولُ رَبِّ لَوْلَا أَخَّرْتَنِي إِلَىٰ أَجَلٍ قَرِيبٍ فَأَصَدَّقَ وَأَكُن مِّنَ الصَّالِحِينَ. உங்களில் ஒருவருக்கு மரணம் வரும் முன்னரே நாம் உங்களுக்கு அளித்தவற்றிலிருந்து தர்மமாக செலவு செய்யுங்கள். அவ்வாறு செய்யாது மரணிக்கும் சமயம், என் இறைவா, சிறிது காலம் வரை என்னை நீ பிற்படுத்தக்கூடாதா? அப்படியாயினால் நானும் தானம் தர்மம் செய்து நல்லவர்களின் ஒருவனாக ஆகிவிடுவேன் என்று கூறுவான். நிச்சயமாக குறைபாடுகளில் விழுந்த ஒவ்வொரு நபரும் தனது மரண நேரத்தில் அதற்காக வருந்துவார். மேலும் அவர் சிறப்பாக செயல்படுவதற்கும் தவறவிட்டதை அடைவதற்கோ ஒரு குறுகிய கால அவகாசத்தையாவது கேட்பார். இல்லை, மாறாக நடந்தது நடந்துவிட்டது, வரவிருப்பது நிச்சயமாக வந்தே தீரும். ஒவ்வொருவரும் தனது தவறுகளுக்கு பொறுப்பேற்க வேண்டும். நிராகரிப்பவர்களை பொறுத்தவரை அல்லாஹ் அவர்களை பற்றி கூறியது போலவே அவர்கள் இருப்பார்கள். வலை யுவஹிரல்லாஹு நஃப்ஸன் இதா ஜாஅ அஜலுஹா வல்லாஹு ஹபீருன் பிமா தஅமலூன். ஆனால் அல்லாஹ் எந்த ஆத்மாவுக்கும் அதன் தவணை வந்துவிட்டால் அதனை பிற்படுத்த மாட்டான். நீங்கள் செய்பவற்றை அல்லாஹ் நன்கு தெரிந்தே இருக்கிறான். அதாவது மரணத்தின் நேரம் வந்துவிட்டால் யாருக்கும் அவகாசம் வழங்கப்பட மாட்டாது. நிச்சயமாக அவர்கள் முன்பு செய்பவற்றை அவன் நன்கறிந்தவன். இந்த சூரத்துல் முனாஃபிகூனின் தஃப்சீரின் முடிவாகும். எல்லா புகழும் நன்றியும் அல்லாஹுக்கே உரியது. மேலும் எல்லா வெற்றியும் தவறுகளிலிருந்து பாதுகாப்பும் அவனிடமே வருகிறது.